அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் தொடர்பாக சில விளக்கங்களை இங்கே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அய்யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாடினால் அவன் குன் என்று சொல்வான், அது ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே ஒரு வஸ்துவை படைக்கின்ற போது அவன் நீ ஆகு என்று எதற்கு சொல்வான்? அந்த வஸ்துக்கு சொல்வதற்கு அந்த வஸ்து இல்லை, அந்த படைக்கப்பட போகின்ற பொருள் இல்லை. இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளை முன்னிலைப்படுத்தி நீ என்று பேச முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்குத்தானே தன்னுடைய தாத்தை நோக்கித்தான் குன் நீ ஆகு என்று சொல்கின்றான். எனவே அவன்தான் சகல சிருஷ்டிகளாகவும் வெளியாகி இருக்கின்றான் என்று வஹதத்துல் வுஜூத் சம்பந்தமாக விளக்கம் தரக்கூடிய சூஃபியாக்கள் எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்றுதான் படைப்புகளை படைத்தான், நீ ஆகு என்றுதான் படைத்தான். ஆனால் அந்த படைப்புகள் அவனில் இருந்து வெளியாகவில்லை, அவன் அந்த படைப்புகளாக வெளியாகவில்லை, இல்லாமையில் இருந்துதான் அந்த படைப்புகள் படைக்கப்பட்டன என்று சொல்கின்றார்கள். இல்லாமையிலிருந்து எவ்வாறு ஒரு பொருள் உருவாக முடியும்? உள்ளமையிலிருந்துதான் ஒரு பொருள் உருவாக முடியும், இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உருவாக முடியாது. எனவே எவ்வாறு இல்லாமையிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்தான் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹு தஆலாவுக்கு இல்லாமையிலிருந்து படைக்க முடியும், அவனால் முடியாதது எதுவும் இல்லை, எனவே அவன் இல்லாமையிலிருந்து படைக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எந்த ஒரு இடத்திலும் நான் சிருஷ்டிகளை இல்லாமையிலிருந்து படைத்தேன் என்று குறிப்பிடவில்லை. அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை நம்ப முடியும். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு சொல்லி இருக்கின்றான், சிருஷ்டிகளை இல்லாமையிலிருந்து தான் படைத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே நாங்கள் நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் நம்ப முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு எங்குமே குறிப்பிடவில்லை. தான் சிருஷ்டிகளை இல்லாமையிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் குறிப்பிடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்குமே குறிப்பிடவில்லை. இல்லாத சிருஷ்டிகளை அல்லாஹு தஆலா படைத்தான். சிருஷ்டிகள் என்ற நாமரூபம் இருக்கவில்லை, அவனுடைய தாத் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் இல்லாத சிருஷ்டிகளை அவன் படைத்தான். இல்லாமையில் இருந்து அந்த சிருஷ்டிகளை படைக்கவில்லை, உள்ளமையில் இருந்துதான் படைத்தான். அவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலும் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளை எந்த ஒரு சிருஷ்டியை பற்றி சொல்லுகின்ற போதும் இன்னொரு வஸ்துவிலே இருந்து படைத்ததாக சொல்லி இருக்கின்றானே தவிர அந்த சிருஷ்டியை இல்லாமல் இருந்து படைத்ததாக சொல்லவே இல்லை. உதாரணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மனிதனை படைத்தது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன். மனிதனை இந்திரிய துளியினால் படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமாக எதிரியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த வசனத்தில் மனிதனை இந்திரிய துளியிலிருந்து படைத்ததாக சொல்லுகின்றான், மனிதனை இல்லாமையிலிருந்து படைத்ததாக சொல்லவில்லை. அதே போல இன்னும் ஒரு வசனம், வல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன், அவன்தான் மனிதனை நீரிலிருந்து படைத்தான் என்று சொல்லுகின்றான். அவன் மனிதனை இல்லாமையிலிருந்து படைத்ததாக சொல்லவில்லை. இன்னும் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான், ஃபல்யன்ظுரில் இன்சானு மிம்ம குலிக் குலிக மின் மாஇன் தாஃபிக் யக்ருஜு மின் பைனிஸ் ஸுல்பி வத்தராயிப். அதாவது மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அவன் கவனிக்கட்டும். குலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் படைக்கப்பட்டான். அந்த நீர் முதுகந்தண்டிற்கும் விலா எலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் குலிக மின் மாஇன் தாஃபிக், குதித்து வெளிப்படும்
நீரிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கின்றான். இல்லாமையிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டதாக சொல்லவில்லை. உள்ளமையிலிருந்து படைக்கப்பட்டதாகத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதே போல இன்னும் ஒரு வசனம், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் خلقه وبدأ خلق الانسان من طين. அவனேதான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் خلقه, அவனேதான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். وبدأ خلق الانسان من طين, அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். அப்படியானால் மனிதனை களிமண்ணில் இருந்து படைத்ததாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் மனிதனை அல்லாஹு தாலா இல்லாமையிலிருந்து படைத்ததாக சொல்லவில்லை. அதே போல இன்னும் ஒரு வசனம், சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மாஇன் மஹீன், பின்னர் நழுவக்கூடிய அற்பத்துளியாகிய இந்திரிய சத்திலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். அதாவது மனிதனுடைய சந்ததியை இந்திரியத்தில் இருந்து படைத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போல இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், ஹலக்கல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபஹார், சுட்ட மட்பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தமுண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். அதாவது தட்டினால் சப்தமுண்டாகக்கூடிய களிமண்ணிலே இருந்து அவன் மனிதனை படைத்ததாக சொல்லுகின்றான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது சம்பந்தமாக குறிப்பிடக்கூடிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வசனத்தில் களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்கின்றானே தவிர இல்லாமையிலிருந்து மனிதனை படைத்ததாக சொல்லவில்லை. அதே போல இன்னும் ஒரு வசனம், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. மனிதர்களே, நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவருடைய மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலுமிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படியானால் ஒரே ஆத்மாவிலிருந்து மனிதனை படைத்ததாகவும் அவரிலே இருந்து அவருடைய மனைவியை படைத்ததாகவும் அவ்விருவரிலிருந்தும் அநேக ஆண்களையும் பெண்களையும் படைத்ததாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்திலே குறிப்பிடுகின்றானே தவிர இல்லாமையிலிருந்து உங்களை படைத்தான், அந்த இல்லாமையிலிருந்துதான் அவருடைய மனைவியை படைத்தான், இல்லாமையிலிருந்துதான் ஆண்களையும் பெண்களையும் படைத்தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. எனவே நாங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகள் சம்பந்தமா, அதுவும் குறிப்பாக மனிதனுடைய படைப்பு சம்பந்தமாக சொல்லுகின்ற போது உள்ளமையிலிருந்து ஏதோ ஒரு பொருளிலிருந்து படைத்ததாக, அது நீரிலிருந்து படைத்ததாக சொல்கின்றான், களிமண்ணிலிருந்து படைத்ததாக சொல்லுகின்றான். முதல் மனிதன் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது மண்ணிலிருந்து படைத்ததாகவும், ஏனைய மனிதர்கள் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது இந்திரியம் என்று சொல்லப்படக்கூடிய நீரிலிருந்து படைத்ததாகவும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போல அவன் மனிதனுக்கு ரூஹை கொடுத்தது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது சும்ம ஸவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மிர் ரூஹிஹி, பிறகு அவன் அந்த மனிதனுடைய படைப்பை சரி செய்து அதனுள்ளே தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான். தன்னுடைய ஆத்மாவிலிருந்து, தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதியதா அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனத்தில் இல்லாமையிலிருந்து இந்த மனிதனுக்கு நான் ரூஹை கொடுத்தேன் என்று சொல்லவில்லை. உள்ளமையாகிய தன்னுடைய ரூஹிலிருந்து ரூஹை ஊதியதாக அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் மிக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. அதே போல ஜின்களை அல்லாஹு தஆலா படைத்தது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது வஹலக்கல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நாரின், நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஜின்களை இல்லாமையிலிருந்து படைத்தான் என்று சொல்லவில்லை, நெருப்பு கொழுந்திலிருந்து ஜின்களை படைத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போல உயிருள்ள சகல மிருகங்களையும் உயிருள்ள சகல வஸ்துக்களையும் படைத்ததாக சொல்லுகின்ற போது வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், உயிருள்ள சகல மிருகங்களையும் நீரிலிருந்து படைத்தோம் என்று சொல்லுகின்றான். வல்லாஹு ஹலக குல்ல தாப்பத்தின் மின் மாஇன், எல்லா மிருகங்களையும் நுத்துவா என்று சொல்லப்படக்கூடிய நீரிலிருந்து படைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்று சொல்லுகின்றான். மிருகங்களை இல்லாமையிலிருந்து படைத்ததாக சொல்லவில்லை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
ஹுலிகத்தில் மலாயிக்கத்து மின் நூரின், மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். வஹுலிகல் ஜான்னு மின் மாரிஜின் மின் நாரின், ஜின்கள் கொழுந்து விட்டெரும் எரியக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள். வஹுலிக ஆதமு மிம்மா உசிபலக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு வர்ணிக்கப்பட்டதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று சொல்கின்றார். அதாவது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டதை சொல்கின்றார்கள், மலக்குகள் இல்லாமையிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்லவில்லை. அதே போல ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள், ஜின்கள் இல்லாமையிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்லவில்லை. வஹுலிக ஆதமு மிம்மா உசிபலக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள், அவர்கள் இல்லாமையிலிருந்து படைத்ததாக சொல்லவில்லை. எனவே உள்ளமையிலிருந்து தான் சிருஷ்டிகள் படைக்கப்பட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல உங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் எதை படைத்தான் என்ற கேள்வியை கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ خلق قبل الاشياء نور نبيك محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் நூரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகல வஸ்துக்களுக்கு முன்னரும் உன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை, அவர்களுடைய ஒளியை படைத்தான். எதிலிருந்து படைத்தான்? மின் நூரிஹி, அவனுடைய ஒளியிலிருந்து படைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை ஃபதாவா ஹதீஸியாவிலே இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போல இந்த ஹதீஸை கஸ்தல்லானி இமாம் அவர்கள் மவாஹிபுல் லதுன்னியா என்ற நூலிலும், ஷேக் அப்துல் கரீம் ஜீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்சானுல் காமில் என்ற நூலிலும், இன்னும் பல பெரியார்கள் அவர்களுடைய நூட்களிலும் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு சரியானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒளியில் இருந்து படைத்தான் என்று சொல்கின்றார்களே தவிர இல்லாமல் இருந்து படைத்ததாக சொல்லவில்லை. முதல் படைப்பாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிலே இருந்து படைத்தான், அவனுடைய ஒளியில் இருந்து படைத்தான் என்பதைத்தான் எங்களுடைய நாயகம் அல் குத்துபுர் ரப்பானி வல் கௌது சமதானி மஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய சிர்ருல் அஸ்ரார் என்ற நூலிலே சொல்கின்றார்கள், ஹலக்து முஹம்மதன் மின் நூரி வஜ்ஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மின் நூரி வஜ்ஹி, என்னுடைய ذاتுடைய நூரிலே இருந்து படைத்தேன். வல் முராது மினல் வஜ்ஹி அஸ்ஸாத்துல் முகத்தஸத்துல் முத்தஜல்லியத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை என்னுடைய தாத்துடைய ஒளியிலிருந்து நான் படைத்தேன் என்று சொல்லுகின்றான், இல்லாமிலிருந்து படைக்கவில்லை. எனவே சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களாகிய எங்களுடைய கொள்கையின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா குன் என்ற வார்த்தையை கொண்டு முதலிலே படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்று தன்னுடைய உள்ளமையாகிய தாத்தை பார்த்துத்தான் நீ ஆகு என்று சொன்னான். அதைத்தான் கௌது நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தன்னுடைய தாத்துடைய ஒளியிலிருந்து படைத்தான், தன்னுடைய ஒளியிலிருந்து படைத்தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா இல்லாமையை பார்த்து நீ ஆகு என்று சொல்லவில்லை, அவன் தன்னை பார்த்து தன்னுடைய தாத்தை பார்த்து தான் நீ ஆகு என்று சொன்னான். அவனுடைய தாத்திலே இருந்துதான் சகல சிருஷ்டிகளும் தஜல்லியாகின, அவனுடைய தாத்திலே இருந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜல்லியானார்கள் என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இல்லாமையில் இருந்து சிருஷ்டிகளை படைத்தான் என்பது அல் குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அது ஒரு கற்பனையான விடயம். இந்த வஹதத்துல் வுஜூதை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு கற்பனையாக ஏற்படுத்தி கொண்ட விடயம்தான் இல்லாமையிலிருந்து சிருஷ்டிகளை படைத்தான் என்பது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்ற வார்த்தையின் மூலம் இல்லாமையை பார்த்து சொல்வதற்கு அவ்வாறு சொன்னானாயின் அந்த வார்த்தை ஒரு அர்த்தமற்ற ஒரு வீணான வார்த்தை ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை வீணான வார்த்தை அல்ல, சத்தியமான வார்த்தை, நேர்மையான வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை தன்னை பார்த்து சொன்னால் மாத்திரம்தான் அது உண்மையானதாக,
பயனுள்ளதாக அமையுமே தவிர இல்லாமையை பார்த்து சொல்வதற்கு சொன்னால் அது பயனுள்ளதாக அமையாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் பல இடங்களிலே. வல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக்கி, வானங்களையும் பூமியையும் அவன் ஹக்கை கொண்டு படைத்தான். ஹக்கை கொண்டு, உள்ளமையை கொண்டு படைத்தான், உண்மையை கொண்டு படைத்தான், சத்தியத்தை கொண்டு படைத்தான். இல்லாமையை கொண்டு படைக்கவில்லை, பொய்யை கொண்டு படைக்கவில்லை என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே உள்ளமையை கொண்டுதான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தான். அந்த உள்ளமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய தாத்தாக இருக்கின்றது, அவனுடைய வஜூதாக இருக்கின்றது. அவனை தவிர வேறு உள்ளமை கிடையாது. இதைத்தான் வஹ்தத்துல் வஜூத், உள்ளமை ஒன்று என்ற உண்மையான கலிமாவின் தத்துவம் குறிப்பிடுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.